அந்த படத்துல இன்னொரு பாட்டு பாடியிருந்தேன் வெஸ்டர்ன் சாங். ஒரு குதிரைக்கு தெரியும் குதிரைக்கு தெரியும் தனக்கு ஒரு ஜாக்கி யார் என்று. ஆக்சுவலா நான் பாடின பாட்டு அதுதான். அந்த படத்துல கீ ட்ராக் எல்லாமே நான் தான் பாடினேன். ஸோ இந்த பாட்டும் துஷ்யந்தாவும் பாடியிருந்தேன். அப்போ சார் வந்து குதிரைக்கு தெரியும் உங்களுக்கு, நீங்களே பாடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. இன்னொரு பாட்டு கிடைக்கும் அப்படிலாம் நான் யோசிக்கல. பட் ஆனால் இந்த பாட்டு வெண்ட் ஆன் வித் அதர் சிங்கர்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மிக்ஸுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க. மிக்ஸுக்கு போகிறது ஃபைனல் மிக்ஸுக்கு. அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி கூப்பிட்டு எல்லாரும் அஜித் சார், சரண் சார், பரத்வாஜ் சார் 3 பேரும் நாங்கள் நினைக்கிறது நீங்களே இந்த பாட்டு பாடிடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் லைக் வாவ். அஜித் சார் இருந்தாரா அப்போ? யா யா எஸ் சார். ஓகே. And he also appreciated. அது he was co-producer for that movie அசல் படத்துக்கு. ஸோ அதனால அந்த பாட்டு வந்ததும் நான் அதாவது ஆடியோ ரிலீஸ் ஆன புதுசுல குதிரைக்கு தெரியும் ரொம்ப ஹிட்டா இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஆமா, ஐ தாட் தட் இஸ் கோயிங் டு கோ, இனிமேல் வெஸ்டர்னா தான் ஃபுல்லா பாட கூப்பிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறச்ச இதனோட விஷுவல் வந்தது பாருங்க. துஷ்யந்தாவோட விஷுவல் வந்தோடனே அப்படியே பிளேட் மாத்திடுச்சு. துஷ்யந்தா வாஸ் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருஷத்துக்கு அந்த பாட்டு டெய்லி காலையில நான் வந்து எங்க போனாலும் எங்கேயாவது ஏதோ ரேடியோல போட்டு கேட்டுட்டு இருப்போம். நானும் டிவியில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த பாட்டு.